ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குலோப் ஜாம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ரெடிமேட் மிக்ஸ் பேக்கெட்டு தான் எடுத்திருக்கேன். அதில் 1.25 கப் அளவுக்கு மாவு வந்து இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது நல்லா சாஃப்டான மாவாக வந்து பிணைஞ்சிக்கலாம். மாவு பிணைஞ்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சோண்டு நெய் தடவி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நெய் வந்து தடவியாச்சு. இதை 10 நிமிஷம் ஊறட்டும். நெக்ஸ்ட் வந்து சுகர் சிரப்பு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை, 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 ஏலக்காய் சேர்த்து பிசுபிசுப்பு பதம் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து சுகர் சிரப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஓரமாக வச்சுக்கலாம். மாவும் நல்லா சாஃப்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். விரிசல் இல்லாமல் நல்லா பாலை வந்து உருட்டி எடுத்துக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அது மாதிரி சூடு இல்லாமையும் இருக்கக்கூடாது. சூடோட அளவு வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் எண்ணெய் கூடயே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இப்போ நம்ம பால்ஸ் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து சுகர் சிரப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப்பும் நல்லா சூடாக இருக்கணும், பாலும் நல்லா சூடாக இருக்கணும். அப்போ தானே நல்லா சக்கரை தண்ணியை இழுத்து நல்லா ஊறி வந்து வரும். இப்போ நமக்கு டேஸ்டியான குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு.